அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. தக்காளி சாப்பாடு மிக்ஸி ஜாரில் 6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட மல்லித்தலை, புதினா தலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கல்லெண்ணெய் விட்டு புதினா தலை கட் பண்ண புதினா தலை போட்டு அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் ஆயிலில் இறங்கும். அப்போது ஒரு நிமிஷம் வதங்க விட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சதையும் போட்டு அதுவும் ஒரு நிமிஷம் வதங்க விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் மல்லித்தலையும் போட்டு அதுவும் ஒரு நிமிஷம் வதங்கணும். ஒன்று ஒரு நிமிஷம் கேப் விட்டு நம்ம போட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். தக்காளி போட்ட பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதுவுமே நல்லா வதங்கணும். அப்போ லிட்டு போட்டு 2 நிமிஷம் விட்டுற போகிறேன். தக்காளி நல்லா வதங்க விட்டு ஆயிலில் நல்லா வதங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டு அதோட அரிசி வேகறக்க அளவான தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். எலுமிச்சம்பழம் அரைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அரிசி கழுவி போட்டுட்டேன். அவ்வளோதான், 1 பாட் ரெசிபி தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி சாப்பாடு ரெடியாக இருக்கும். டேஸ்ட் அண்டு ஈஸி ரெசிபி இது. இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு சைடுக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும், சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கும், எக் மசாலா நல்லாயிருக்கும். நான் எக் மசாலா செஞ்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு பாயில் பண்ண எக்கையும் கூட சேர்த்துட்டு அந்த வதங்கின வெங்காயத்தை எக்கு மேலே போட்டு அதை அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்க போகிறேன். அருமையான ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.